ரோஹிணி, சின்னண்ணி, உட்காரு உட்காரு. உன்னை இப்படி பாக்குறதுக்கே மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆளாளுக்கு உன் வாழ்க்கையை சரி பண்றேன், உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன்னு சொல்லி உன்னை இப்படி மூலையில உட்கார வச்சு அழ வச்சுட்டாங்களே. என்னால இதெல்லாம் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. நீ அழாம இருக்கணும்னா, சந்தோஷமா வாழணும்னா நான் சொல்ற மாதிரியே செய். நான் சொல்றது சரியா? என்ன பண்ணணும் சின்னண்ணி? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. இந்தா. என்ன பாக்குற? இந்தா கையெழுத்து போடு. அண்ணி, எதுக்கு அண்ணி என்ன வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்க? ஒன்னும் பயப்படாத ரோஹிணி. இந்த பேப்பர்ல நான் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க போறேன். என்னது, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க போறீங்களா? யார் மேல அண்ணி? என்ன இப்படி கேக்குற? நான் வேற யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? அந்த அயோக்கிய ராஸ்கல் கௌதம் மேலதான். என்ன பாக்குற ரோஹிணி? அந்த கௌதம் உனக்கு தப்பா மெசேஜ் அனுப்புனா, அசிங்கமா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்புனா, அதை தட்டி கேட்க போன உன்னோட அண்ணனுங்களையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளியிருக்கான். அவங்க 2 பேரும் எப்படி அடிபட்டு வந்தாங்கன்னு நீயும் பார்த்தல? ஆமா சின்னனி. அந்த அயோக்கிய ராஸ்கல சும்மா விட்டு வைக்கலாமா? அதனாலதான் நான் அவ மேல உனக்காக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க போறேன். உன்னை வாழ விடாம அந்த கௌதம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கண்டிப்பா அவ மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உன் வாழ்க்கையை கெடுத்ததுக்கு, உன் அண்ணனுங்களை போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல போட்டு அடிக்க வச்சதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு நீ அவனுக்கு கொடுக்கிற தண்டனையா இருக்கும். இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. யோசிக்காத ரோஹிணி, நான் எப்பவுமே உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு தெரியும்ல? தெரியும் அண்ணி. அப்புறம் ஏன் நீ யோசிக்கிற? இந்தா புடி, ஒரே ஒரு கையெழுத்து போடு. இத வச்சு நான் அந்த கௌதம் பையனோட தலையெழுத்தே மாத்துறேன். இந்தா புடி. அண்ணி இருங்க அண்ணி, பெரிய அண்ணனும் பெரிய அண்ணியும் வந்துட்டோம். அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு. என்ன ரோஹிணி, இப்படி எல்லாத்துக்கும் அவங்க 2 பேர்கிட்டயும் அனுமதி வாங்கிட்டு தான் நீ பண்ணுவியா? நீ இப்படியே இருந்தனா உன் வாழ்க்கையை யாராலையும் சரி பண்ணவே முடியாது. நியாயமா பார்த்தா உன் பெரிய அன்னிக்கு உன் விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க முதல்ல எடுத்ததுமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனைய பெருசாக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உன் அண்ணனுங்களும் கௌதம் மேல கோவப்பட்டு அவனை அடிக்க போனதை தவிர போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்ல. நமக்கு தப்பா ஒண்ணு நடக்கிறப்ப அதுல இருந்து நாம மீண்டு வரதுக்கு சரியான விஷயத்தை தான் நாம பண்ணணும். மேல் கொண்டு நாமளும் அதே தப்ப பண்ணக்கூடாது. இது உன் பெரிய அண்ணனுக்கும் பெரிய அன்னைக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். இது வரைக்கும் நீ பிரபு மாமா பேச்சையும் ஆதிரியோட பேச்சையும் கேட்டு என்ன உனக்கு நல்லது நடந்துச்சு? ஆனா இதுக்கப்புறமும் நீ அவங்களதான் நம்புற. ஆனா நான் உனக்கு நல்லது பண்ணலான்னு மனசார நினைச்சு நல்லது சொல்றேன். ஆனா அதை கேட்காம நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. என்னையும் உன் பெரிய அண்ணியையும் நீ எந்த இடத்துல எப்படி வச்சு பாக்குறன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் நான் உனக்கு சின்ன அண்ணி தானே. என் மேலலாம் உனக்கு நம்பிக்கை வருமா? நீ என்ன நம்பலாம் வேண்டாம். நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சது என்னோட தப்புதான். நான் உன்கிட்ட கேட்டதெல்லாம் நீ மறந்துரு. என்ன மன்னிச்சிரு ரோஹிணி. இனிமே சத்தியமா சொல்றேன், உனக்கு நான் எந்த நல்லதும் நினைக்க மாட்டேன். எனக்கு எதுக்கு வம்பு? எப்படியோ போ. நீ இப்படியே இந்த மூலையிலேயே அழுதுட்டு கட. எனக்கு என்ன வந்துச்சு? நான் வரேன். ஐயோ அண்ணி அண்ணி, சின்னனி நில்லுங்க அண்ணி. விடு ரோஹிணி. உன் தலையில இப்படி எழுதி இருக்கிறப்போ நீ கஷ்டப்படணும்னு விதி இருக்கிறப்ப என்னால மாத்த முடியுமா என்ன? நான் போறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இந்த ரூம்ல உன்னோட வாழ்க்கைய நினைச்சு அழு. நான் என் ரூம்ல உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். வேற என்ன பண்ண முடியும்? என்ன விடு. இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் எப்பவும் நினைப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு உங்க மேல எப்பவும் இருக்கு அண்ணி. இப்ப என்ன, நான் இந்த வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதானே? போட்டு கொடுக்குறேன் அண்ணி. கொடுங்க, பேனா பேப்பரும் கொடுங்க. வேண்டாம் ரோஹிணி,